ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஆவலப்பள்ளி அப்படின்ற கிழவரப்பள்ளி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய டேமில் நடந்துகிட்ருக்க பிரச்சனை. அதாவது இது இயற்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த டேமோடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேம் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் இருக்க சிக்கபல்லாபுரா அப்படின்ற இடத்துல ஆரம்பிக்குது. நந்தி ஹில்ஸ் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் வந்து தென்பெண்ணை ஆறு வந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து நம்ம ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இது வழியாக வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து கலந்துக்குது. இதுதான் வந்து இந்த தென்பெண்ணை ஆறுடைய மேப். இந்த ஆறு வந்து சுமார் 497 கிலோமீட்டர் இதோடைய லென்த்தாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து கர்நாடகாவில் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் இந்த ஆரோடைய லென்த்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. காவேரிக்கு அடுத்து நமக்கு பெரிய ஒரு ஆறு எதுன்னு கேட்டிங்கன்னா இது தென்பெண்ணை ஆறு தான். இந்த ஒரு ஊர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கர்நாடகா பார்டர். கர்நாடகா பார்டர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து இந்த ஒரு கிழவரப்பள்ளி அப்படின்ற டேம் இருக்குது. இது வந்து ஆவலப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒசூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு டேம் இருக்குது. ஆவலப்பள்ளி இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா 1995 வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. கூடவே வந்து பார்க்குமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. மெயினான இந்த டேமுக்கான நீடு எதுக்காக இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இரிகேஷனுக்காக, ஃபார்மருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஒரு ஆறுலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் வந்து ஃபார்மிங்க்கு, அதாவது விவசாயத்துக்கு, அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு டேம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆவலப்பள்ளி டேம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? இது 1995 கட்டும்போது இருந்த டேம். ஆனால் இப்போது இந்த டேமுக்குலேருந்து வரக்கூடிய நீர்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்படியே நமக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பனி போல் நமக்கு ஐஸ் கட்டி தானோ அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கழிவுகள் அப்படின்றாங்க. ரசாயன கழிவுகள் வந்து இந்த ஒரு ஆற்றுல மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு தோட்டத்தில் வந்து ஆயிருக்கு இந்த ஒரு ஆறு. இப்போ இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணியோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி ஹசார்டஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த ஒரு தண்ணியை உபயோகப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நடைகளுக்கும் இது உகந்ததில்லை. அதே மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய ஃபோம்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆசிட் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட இந்த ஒரு ஸ்பாட்டை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. எல்லாத்த விட முக்கியமாக விவசாயிகள் தான் இதால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இது வந்து பாசனத்துக்கு உபயோகப்படுத்த முடியாத ஒரு தண்ணியாக இருக்குது. இப்போ இதுக்கு மெயினான சோர்ஸ் இது வந்து எப்படி இந்த ஒரு தண்ணியில் கலக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட மெயினான ஒரிஜின், இந்த ஒரு ஆரோட மெயின் ஒரிஜின் வந்து நந்தி ஹில்ஸ்லேருந்து வருது. ஸோ கர்நாடகாவில் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் வந்து இதில் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பெல்லந்தூர் லேக், அதுக்கப்புறம் வர்த்தூர் லேக், இது 2 லேக்லேருந்து மற்ற சேனல்கள் மூலமாகவும் இந்த ஒரு ஆற்றுல மிக்ஸ் ஆகி கர்நாடகாலேருந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கழிவுகள்லாம் வந்து இந்த ஒரு ஆற்றுல மிக்ஸ் ஆகி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த ஆற்று இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி கர்நாடகாவிலேருந்து கழிவுகள் வருது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ப்ராப்பராக அவங்கக்கிட்ட சொல்லி அதை வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஆற்றுல மிக்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீ என்னையா நீ மிக்ஸ் பண்ணுற, நானும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற வகையில் தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஆகட்டும், ஒசூரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒசூரில் கழிவு நீர் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்மளும் வந்து இந்த ஆற்றுல வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு அவல நிலை தான் இருக்குது. இந்த ஒரு ஆவலப்பள்ளி டேம்லேருந்து தான் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், அதுக்கப்புறம் கடைசியாக கடலூர் வரைக்கும் இந்த தண்ணி தான் போகணும். ஸோ வரும்போதே இந்த மாதிரி ஒரு தண்ணி இருந்ததுன்னா அதை எப்படி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? சரி, இந்த பிரச்சனை வந்து இப்போ தான் வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது பல வருஷமாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயந்தான். பெங்களூர்லையுமே நீங்கள் பார்க்க முடியும். பெல்லந்தூர் லேக்கிட்ட இந்த மாதிரி ஃபோம்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கேயே இந்த அளவு பெல்லந்தூர் லேக்லேருந்து இந்த ஒரு தென்பெண்ணை ஆறில் ஜாயின் ஆகிறதுனால நமக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன அஃபிஷியலாக என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும்.
இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து நீர் வளங்களை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. நீர் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தென்பெண்ணை ஆறு அப்படின்ற இதில் வந்து ஆற்றுல 2 டேம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பார்த்த போதே ஆவலப்பள்ளி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய டேம், இன்னொன்று வந்து சாத்தனூர் அணை அப்படின்னு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அணை. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து வர்றது இல்லாமல் தண்ணி இல்லாத சமயத்தில் மணல் கொள்ளை அப்படின்ற இன்னொரு பிரச்சனையுமே வர்றதுனால நம்மளோட நீர்நிலைகள் வந்து அழிஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக இதை காப்பாற்றலைன்னா நம்மளே காப்பாற்றிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். நமக்கு இருக்கிற நீர் வளங்களை வந்து நம்ம பாதுகாத்தாலே நமக்கு இருக்கக்கூடிய நீர் பிரச்சனை வந்து தீர்ந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து மாநிலத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய தண்ணி கொடுக்கல அப்படின்றோம். நம்மளுடைய உரிமையை நம்ம பேசுகிறது சரிதான், ஆனால் நமக்கு வரக்கூடிய தண்ணிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கும் நம்ம வந்து குரல் கொடுக்கணும். கண்டிப்பாக இது மூலமாக நிறைய பேர் வந்து பலன் அடைவாங்க. இந்த ஒரு பிரச்சனை, அதாவது தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய ரசாயனங்கள் ஆற்றுல வந்து மிக்ஸ் ஆகுது. இதுக்கான மெயினான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த பிளேஸான கர்நாடகாவுக்கும் நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய சார்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டும் வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆற்றுல தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நிறையவே இருக்குது. இதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் ஆறு தான். இப்போ நம்ம கூவம் ஆற்றை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வரக்கூடிய ஸ்மெல்லு, அது வந்து ஒரு கெட்ட தண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் முந்தைய காலத்தில் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தா அது ஒரு தூய்மையான தண்ணியாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நீர்நிலைகளை வந்து நம்ம நாசம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிய வருது. இப்போனா அதுலேருந்து நம்ம விழிச்சிட்டு நீர்நிலைகளை வந்து காப்பாற்றணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ஆறுகளுக்கு உண்டான இன்னொரு பிரச்சனை. இது வந்து தாமிரபரணி ஆற்றில் எடுக்கப்பட்ட துணி குவியல்கள். மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து சடங்குகள் செய்யணும் அப்படின்றதுக்காக அங்கே போய் நீர்நிலைகளில் வந்து அவங்க முங்கி அவங்களுடைய கிளாத்ஸை வந்து அவங்களுடைய உடைகளை வந்து அங்கேயே கலட்டி அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கான மெயின் அதனால தான், அந்த ஒரு ரீசனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம துணி குவியல்களில் பார்க்க முடியுது. முந்தைய காலத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பருத்தி ஆடை மட்டும்தான் உடுத்திட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்தால் பண்ணக்கூடியது. அதனால் ஸோ இந்த துணி மங்குறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டி வந்து அதுக்கான டைம் வந்து ரொம்பவே ஆகும். இம்பேக்ட் வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இதுக்காக பின் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடிய இடங்களில் வந்து இந்த உடைகள் போடுறதுக்காக பின் வந்து செப்ரேட்டாக வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணணும். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களும் நம்ம நீர்நிலைகளை காப்பாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.